செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பால்வாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சிவாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருந்தாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருபகவான் இருப்பது பல தோஷங்களை நிவர்த்தி செய்யும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். இந்த வாரம் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களை கட்ட வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறை விருத்திக்காகவும் குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் செலவினங்கள் ஆகும். மேலும் மனைவின் சுகத்திற்காகவும் மனைவின் தேவைக்காகவும் கூட நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் அனைத்து செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருவான் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேதுவான் இந்த குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. மேலும் பழைய பாக்கிகள் வசூலாகும். பழைய பாக்கிகளை வைத்து நீங்கள் சுப செலவுகளை செய்யலாம். மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே சந்திரமங்கல யோகம் இந்த வார ஆரம்பத்திலே இருக்கிறது. ஆகவே புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகளை செய்யலாம். வீடு மனை கட்டுவதற்கும் முயற்சிகள் செய்யலாம். அந்த காரியங்கள்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். அடுத்து மேஷராசி இந்த வாரம் நல்ல நாட்கள். மேஷராசியில் பிறந்து அசுனிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 திங்கட்கிழமை, ஏப்ரல் 10 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 10 வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நீங்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு விரயஸ்தானத்திலே சனிபான் இருப்பது செலவினங்கள் தொழில்துறையிலும் லாப விஷயங்களிலும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் என்று இருக்கிறது. மேலும் நீங்கள் எவ்வளவு லாபம் சம்பாதித்தாலும் அத்தனை லாபமும் செலவினங்கள் ஆகும் என்று இருக்கிறது. அதற்கெல்லாம் பரிகாரமாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சிரமங்களை குறைத்து கொண்டு நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே குருபகவான் இருக்கிறார். தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு நல்ல தீர்வு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் லாப நோக்கத்துடன் செயல்பட்டு அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலை நீங்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள். 3ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் இளைய சகோதரி ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 5ஆம் இடத்திலே கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி நீங்கள் தாராளமாக பேசலாம். ஆனால் சிறிது விட்டு கொடுத்து பேசினால் நிச்சயமாக விரைவில் உங்களுக்கு வரவேண்டிய தொகையோ அல்லது வரவேண்டிய நிலமோ உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். ஆக விட்டு கொடுத்து பேசுவது மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். அது நல்லபடியாக நடக்கும். மேலும் புதிய வாகனங்களை வாங்குவதற்கும் ரிஷபராசியிலிருந்து இந்த வாரம் மிக மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த வாரம் ரிஷபராசி நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 10 வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 திங்கட்கிழமை, ஏப்ரல் 10 வியாழக்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே குருபகவான் இருப்பது சிறிது மன சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
எந்த முக்கிய முடிவுகள் எடுக்கும் பட்சத்திலும் சிறிது குழப்பங்கள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் 3ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது இளைய சகோதரனுக்கு ஆகாது என்று கொண்டால் அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக ரிஷபராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மேலும் 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தொழில்துறையில் எந்த காரியத்தை எடுத்தாலும் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கமே இருக்கும். விரைவில் நன்மைகளை அடைவீர்கள். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் அவர் தனஸ்தானத்தில் இருப்பதனால் சகோதர வழியில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. மேலும் 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்று சந்திரனுடன் இருப்பதனால் சந்திரமங்கல யோகம் 2ஆம் இடத்திற்கு வருகிறது. ஆகவே இந்த வாரம் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மருத்துவ செலவுகள் ஓரளவு குறைந்து நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். 4ஆம் இடத்திலே கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கும். அவர்களும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். தொழில் ஸ்தானத்திலே 5 கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் சலிக்காமல் வேலை செய்யுங்கள். நிச்சயமாக அதற்குரிய பலன்கள் விரைவில் உங்களுக்கு கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுராசி இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுராசி பிறந்து மிருகசீஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 திங்கட்கிழமை, ஏப்ரல் 10 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் மிதுனராசிகள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது சிறு பிரச்சனைகள் வாக்குவாதத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது தொழில்துறையில வேலைப்பாடு மிக அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கெல்லாம் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாகவே மிதுனராசிகள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் இந்த வார ஆரம்பத்திலே சந்திரமங்கல யோகம் இருக்கிறது. ஆகவே பலவித மனக்குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக உங்கள் அஷ்டம சனி முற்றிலுமாக விலகிவிட்டது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர வழியில இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். சகோதரர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் முன்னேற்றம் ஆகியவை இருக்கிறது. 3ஆம் இடத்திலே கேதுபானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களால் உங்களுக்கு நன்மை இந்த வாரம் அமைந்திருக்கிறது. 9ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் ராகு, சனி, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 5 கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் தந்தைக்கு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் நல்ல வருமானம் இந்த வாரம் இருக்கிறது. கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள் இனிமேல் உங்களுக்கு வராது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரம் கடகராசியில் நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 திங்கட்கிழமை, ஏப்ரல் 10 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது சிறு அளவில் உங்களுக்கு உடல் பலகீனம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும்.
இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் குறைந்து நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் உங்கள் ராசியிலே சந்திரமங்கல யோகம் இந்த வார ஆரம்பத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் முதல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள். முருகன் வழிபாடு மாத்திரம் செய்யுங்கள், சகலத்திலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சொல்லி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருந்து கூடவே 4 கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகள் மிக அதிகமாக இருப்பார்கள். அவர்களிடமிருந்து விலகு இருப்பதே மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் பெறுவதில் நிறைய சிக்கல்களும் இருக்கும். 2ஆம் இடத்திலே கேதுவான இருப்பது நீங்கள் எதை பேசினாலும் பிறர் ஏளனப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே மற்றவர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. மற்றவர்களுடன் பேசும்போது பிரச்சனைகள் இல்லாத பேச்சுக்களாக பேசுவது மிகவும் சிறப்பானது. அதாவது உங்களுடைய பேச்சின் மூலமாக பிரச்சனைகள் வருமா வராதா என்று யோசித்து நிதானத்தை பேசுவதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் இருப்பது, அதுவும் முக்கியமாக சனி 8ஆம் இடத்தில் இருப்பது, அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதனால் இந்த வாரம் மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. திருமணம் நடைபெறுவதில் சிறிது காலதாமதம் ஆகும். ஒருவேளை இந்த ராசியிலிருந்து திருமணம் முடிவானால் உடனடியாக காலதாமதம் செய்யாமல் திருமணத்தை முடித்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருவான இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையிலே சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்திற்காகவும் தாயின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவினங்கள் ஆகும். அதற்குரிய வருமானம் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இருந்தாலும் இந்த வாரம் செலவினங்களுக்கான வாரமாகவும், மேலும் எந்த முயற்சி ஏற்படுத்தாலும் சிறு தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு 3வது 4வது முயற்சியில வெற்றி பெறக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. இந்த வாரம் சிம்மராசியிலிருந்து நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 திங்கட்கிழமை, ஏப்ரல் 10 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 10 வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை இருப்பதனால் இந்த வாரம் முழுமைக்கும் தினசரி அருகில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கோ அல்லது நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கோ சென்று தினசரி நவகிரகத்தை 9 முறை வலம் வருவது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு 9 முறை வலம் வந்தால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் கைகூடும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், தோஷங்கள் விலகும், மனைவின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும், கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கும். மேலும் இந்த வாரத்திலே தினசரி நவகிரகத்தை வலம் வருவதன் மூலமாக தொழில்துறையில் இருந்த வேலை பளு குறையும். சிலருக்கு தொழில் கிடைக்காமல் இருக்கிறது, அவர்களுக்கும் தொழில் விரைவில் கிடைத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் சிம்மராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கிரனுடன் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். ஆகவே இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கிறது. ஆனால் கண்டக சனியாக உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை ஒரு காரியம் நடைபெறுவதற்கு முன்பாக வெளியில் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அந்த காரியத்தில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு அமைந்துவிடும். 7ஆம் இடத்துல பல கிரகங்கள் கூட்டு இருப்பதனால் இந்த வாரத்தில் கூட்டாளிகளுக்குள், அதாவது கூட்டு வியாபாரம் செய்கின்ற கூட்டாளிகளுக்குள் மனக்குழப்பங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் கூட சிறு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. என்றால் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வையிற்கு தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தாயின் ஆரோக்கியம், தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்குரிய மருத்துவம் செய்வதாக இருந்தால் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்று செய்யலாம், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் தெய்வ அனுகூலம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற தெய்வ பூஜைகளுக்கு நல்ல பலன்களை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது இந்த வாரம் நல்ல லாபம் கிடைக்கும். தொழில்துறை பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைலாம் விலகும்.
எதிர்களால் கூட லாபத்தை அடையக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. ஆக இந்த வாரம் பல கிரக கூட்டுச்சேர்க்கை 7ஆம் இடத்தில் இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு பார்வையிடுவதனால் நிச்சயமாக தெய்வ பலத்தினால் நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் கன்னிராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 10 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 திங்கட்கிழமை, ஏப்ரல் 10 வியாழக்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு கண்டக சனியாக இருப்பதனால், சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கன்னிராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்குரிய செலவனங்களும் உங்களுக்கு இருக்கும். கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைந்துவிடும். அது கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 2-3 மாதங்களுக்கு பிறகு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை இருப்பதனால் பழைய பாக்கிகள் வசூலாகும். வசூலான தொகையை வைத்து நீங்கள் நல்ல காரியங்களுக்கு அதை செலவிடுங்கள். மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதோ அல்ல மற்றவங்களுக்கு பணத்தை கொடுப்பதோ கடனாக கொடுப்பதோ உங்களுக்கு சரியாக வராது. இந்த வாரம் சரியாக வராது. மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பல கிரகங்கள் கூட்டி இருப்பது தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். எந்த இன்டர்வியூக்கு போனாலும் முதல் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும். ஆனால் 3வது 4வது சூழ்நிலையில் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமாக உங்களுக்கு இருக்கிறது, செய்ய வேண்டியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது அஷ்டம குரு. ஆகவே வயிறு உபாதை ஏற்படுத்தி கொடுக்கும், அஜீர்ண கோளாறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவான் எடுத்து மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டிருக்க. ஆகவே தொழில்துறையிலே வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதல் தடை ஏற்படுகின்ற சூழ்நிலை உருவாகும். ஆனால் அடுத்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் கேதுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தொழில் சிரமமாக இருப்பதனால் இந்த வாரம் தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய உடலில் இருந்த ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் ஆரோக்கியத்தை அடைவார்கள். இந்த வாரம் துளாராசியில் நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 திங்கட்கிழமை, ஏப்ரல் 10 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னெடுத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது கடனை உருவாக்கும் என்று கூறினேன். தொழில்துறையில் போட்டி மிக அதிகமாகும் என்று கூறினேன். 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது வயிற்றில் கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது, அஜீர்ண கோளாறுகள் வரும் என்று வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் துளாராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கிறார். நீச்சம் பெற்றிருந்தால் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். ஆனால் அதற்குரிய மருத்துவம் கிடைந்து ஆரோக்கியம் நன்றாக ஆகிவிடும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே 5 கிரகங்கள், அதாவது ராகு, சனி, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 5 கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் சிறு மனத்தாங்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும்.
இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவான் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி ஏற்படுவது உறுதி. மேலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தெய்வ அனுக்கிரகத்தின் மூலமாக எல்லா வகையிலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் கண்டங்கள் ஏற்படாது. லாபசந்திர கேது வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம், அவர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைத்து நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 திங்கட்கிழமை, ஏப்ரல் 10 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. எந்த காரியம் எடுத்தாலும் ஆரம்பத்தில் தடைகள் ஏற்படும். ஆகவே காரியத்தில் வெற்றி பெறுவதற்காக, ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் உங்களுக்கு வசதிக்கு ஏற்றபடி 2 தீபங்கள் ஏற்றிவிட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக நிச்சயமாக, அதாவது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் தீப வழிபாடு செய்வதன் மூலமாக நிச்சயமாக விருச்சிக ராசியில் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கு. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 5 சனிக்கிழமை இரவு 11:25 முதல் ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை காலை 7:55 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியில் ஏப்ரல் 6 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 7 திங்கட்கிழமை இந்த வார ஆரம்பத்தில் 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். வேலையில் இடமாற்றம் செய்யும் போது வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. இருக்கின்ற வேலையை விட்டு நீங்கள் வேறு வேலையை தேடினால் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சில காலம் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படும். ஆகவே இருக்கின்ற வேலையை விட்டு வேறு வேலையை தேடக்கூடாது. மேலும் தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். இந்த வாரத்திலே தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருப்பதனால் செலவினங்களும் மிக அதிகமாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தாய்க்கு உடல் ஆரோக்கியத்தில் குளறுபாடுகள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறு குறைபாடுகள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை வராது. ஆனால் தாயின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கும். தாய்க்கு உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாயுடன் பேசும்போது விட்டு கொடுத்து பேச வேண்டும். அதன் மூலம்தான் உங்களுக்குள் சுமூகமாக உறவுகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கு. ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிக அக்கறை தேவை. குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்த்து அவர்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதற்குரிய பரிகாரங்கள் செய்ய வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது. மேலும் வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகளை ஒரு சில வாரங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. முக்கியமாக மே மாதம் வரை அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடாமல் மாதத்திற்கு பிறகு வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். மே மாதம் வரை வீடு மனை வாங்குவதில் மிக எச்சரிக்கை தேவை. ஒருவேளை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் லிட்டிகேஷன் இல்லாத இடமாக, அதாவது வழக்குகள் இல்லாத இடமாக, பிரச்சனைகள் இல்லாத இடமாக தேடி வாங்குவதுதான் மிகவும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது உங்களுக்கு இரத்த குறைவுகள், அதாவது இரத்த அடர்த்தி குறைவு ஏற்பட வாய்ப்புகிறது. இரத்தத்தில் சிறு கோளாறுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சகோதர வழியிலும் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். சகோதரனுக்கும் ஆரோக்கியத்திற்கு குறைபாடுகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது தொழில்துறையில வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம், அதற்குரிய வருமானம் நீங்கள் ஓரளவு பெற்று விடுவீர்கள். இந்த வாரம் தனுசு ராசி நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 10 வியாழக்கிழமை நல்ல நாள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள்.
உத்திராடம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 10 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள், பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். மேலும் இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும், மேலும் சகோதர வழியிலும் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், மேலும் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படும். அதுக்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். உங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனியாக 4ஆம் இடத்தில் சனிபான் இருக்கிறார். அதுக்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 3 தீப வழிபாட்டின் மூலமாக தனுசு ராசி இந்த வாரம் முழுமைக்கும் சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை காலை 7:55 முதல் ஏப்ரல் 10 வியாழக்கிழமை இரவு 7:04 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 10 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு ராசி பலனாக பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். வேலையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாற்றங்களின் மூலமாக நீங்கள் ஓரளவு சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பல கிரகங்கள் கூட்டி இருக்கிறது. ஆகவே சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள், சில நேரம் தைரியம் குறைந்து இருப்பீர்கள். ஆனால் தைரியமாக செயல்பட்டால் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதிகமான குப்பைகள் உள்ள இடத்துல செல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குருபான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனால் தந்தை ஸ்தானத்தை குரு பார்வையிட தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளும் சந்தோஷத்தை அடைவார்கள். குழந்தைகள் விருது பெறக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை அடைவார்கள், நன்மைகளை அடைவார்கள். அவர்களால் உங்களுக்கு பெருமை, உங்களால் அவர்களுக்கு பெருமை என்ற அந்த சூழ்நிலை உருவாக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும், வில்லங்கம் இல்லாமல் கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை இந்த வாரம் நீங்கள் எடுக்கலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்ட பிறகு சரியாகும். மனைவிக்கு ரத்தத்தில் சிறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தை ஸ்தானமான 9ஆம் இடத்திலே கேது இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறது. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை அனுகூலம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. தந்தை உங்களுக்கு அனுகூலமாகவே செயல்படுவார்கள். வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி போன்ற பெருகளும் உங்களுக்கு அனுகூலமாகவே செயல்படுவார்கள். இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை மிக மிக நல்ல நாள். திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 திங்கட்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். அவிட்டத்திலே பிறந்தவர்களுக்கு அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். ஆக இந்த வாரம் ஏப்ரல் 11 இந்த ராசியிலே பிறந்த அனைவருக்கும் நல்ல நாளாக இருக்கிறது. பங்குனி உத்திரம் ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது. உத்திரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருந்தாலும் அது காலையிலே முடித்து விடுகிறது. ஆகவே சந்திராஷ்ட தோஷம் பெரிதாக பாதிக்காது, நல்லபடியாக இருக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மகர ராசியிலிருந்து 7ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் உங்களுக்கு வசதிக்கு ஏற்றபடி வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக மகர ராசியிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் வந்து கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:04 முதல் ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:39 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 12 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் ராசி பலனாக பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் சனிபன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது தன வரவு இருக்கிறது. இதுவரை வசூலில் தாமதங்கள் இருந்தாலும் அந்த தாமதமெல்லாம் விலகி இனிமேல் நல்ல வசூல் ஏற்படும். 2ஆம் இடத்தில் பல கிரகங்கள் கூட்டி இருக்கிறது. ஆகவே
நல்ல முன்னேற்றம் இருக்குது. தோஷங்கள் எல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இன்றைய தினம் மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. மனைவியாலும் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களாலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவான் இருப்பது சுகாதாரம் நன்றாக இருக்க வேண்டும். சுகாதாரம் இல்லாத இடத்திலே நீங்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சுகாதாரம் இல்லாத இடத்திலே நீங்கள் சாப்பிட்டால் ஆரோக்கியத்தில் பங்கம் ஏற்படும். 4ஆம் இடத்தில் குருவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் தக்க சமயத்தில் உதவிகள் செய்வார்கள். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது வருகின்ற வருமானம் கடன் தீர்ப்பதற்கு நன்றாக உதவி செய்யும். கடன் ஓரளவு குறையும். தனவரவு உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது வந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பிரயாணத்தில் இருந்த பிரச்சனைகள் தொல்லைகள் நீங்கி பிரயாணம் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியிலே பிறந்து அவிட்ட 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 திங்கட்கிழமை, ஏப்ரல் 10 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் கும்பராசிற்கு செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது இரத்தத்தில் சிறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் கடன் கட்டுவதற்காக வருமானங்கள் வரும். அந்த கடன் சுமை தீர்வதற்காக நல்ல கடன் கட்டி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, தொழில்துறை விருத்தி ஆக வேண்டும் என்பதற்காக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். அடுத்து 7.5 சனி நடக்கிறது. ஆகவே குடும்பஸ்தானத்தில் பல கிரகங்கள், குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் ஏற்படும். அந்த குழப்பங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக கும்பராசிற்கு இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியில் இருந்தவங்க இந்த வாரம் உங்கள் ராசிலேயே 5 கிரகங்கள். ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. ஆரோக்கியத்தில் சிறு உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து நலம் பெறுவது மிகவும் சிறப்பானது. ஒரு முறை உங்கள் உடலை முழு பரிசோதனை செய்து கொள்வதும் மிகவும் சிறப்பானது. தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. தூக்கத்தை எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிகள் சிறு சிறு சலப்புகள் இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மனைவி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். 3ஆம் இடத்தில் குருபான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரர்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது அன்பை செலுத்தி பரஸ்பரம் ஒற்றுமை ஏற்படுத்திக் கொள்வார்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. குழந்தைகள் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் இருந்த சலசலப்புகள் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள். மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரம் குழப்பங்கள் இருந்தாலும், ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும், பலருடைய அரவணைப்பின் மூலமாக பிரச்சனைகளிலிருந்து விடுபட வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வாரம் மீனராசிக்கு நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 திங்கட்கிழமை, ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே பல கிரகங்கள் இருப்பது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக குலதெய்வம், உங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த வாரம் ஒரு முறை உங்களுக்கு எந்த நாள் தோதாக இருக்கிறதோ அந்த தினத்தில் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து ஒரு நாள் பூஜை செய்து விட்டு வருவது நல்லது. குறைந்தபட்சம் இந்த வாரத்தில் குலதெய்வம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று தீப வழிபாடாக செய்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மீனராசியை பிறந்த நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவு இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.